பகுதியில் அரங்கேறிய நகைக்கடை கொள்ளை சம்பவத்தில் நகைக்கடை உரிமையாளர் கைது. ஆவடி அருகே பொத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் ரமேஷ்குமார் திருமுல்லைவாயில் செந்தில் நகர் பிருந்தாவன் அவென்யூ பகுதியில் நகைக்கடை நடத்தி வருகிறார். கடந்த 15ஆம் தேதி திருமுல்லைவாயலில் நகைக்கடையில் நுழைந்த மர்ம நபர்கள் இருவர் நகைக்கடை உரிமையாளர் ரமேஷை தாக்கி 50 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்த புகாரின் பெயரில் திருமுல்லைவாயல் போலீசார் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படைகள் அமைத்தனர். ஆவடி காவல் ஆணையர் சங்கர் உத்தரவின் பேரில் கடந்த 5 தினங்களாக கடுமையான சூழ்நிலையில் திருமுல்லைவாயல் காவல் ஆய்வாளர் ஜார்ஜ் மில்லர் தலைமையில் ராஜஸ்தானில் முகாமிட்ட போலீசார் கொள்ளையில் ஈடுபட்ட ஹர்ஷித் குமார் பத், சுரேந்தர் சிங் இருவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் நகைக்கடைக்காரர் நடத்திய நாடகம் அம்பலமானது. நகைக்கடை உரிமையாளர் ரமேஷ்குமார் கடலில் சிக்கியுள்ள நிலையில் கொள்ளை நாடகம் அரங்கேறியது தெரியவந்துள்ளது. திருடப்பட்டு கொண்டு சென்ற நகைகளும் நாடகத்திற்கு பயன்படுத்திய போலி நகை என தகவல் வெளிவந்தது. இந்த சம்பவத்தில் ஹர்ஷித் குமார் பத், சுரேந்திர சிங் மற்றும் நகைக்கடை உரிமையாளர் ரமேஷ்குமார் ஆகிய மூவரையும் தற்போது கைது செய்து காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளனர். ಕಟನ್ 15th ಆಗಸ್ಟ್ 9 ಮಣಿಗೆ ತಗವಲ್ ಕಟ್ಟೈತೆ இந்த மாதிரி ஜோதி ஜுவல்லர்ஸ் ராபரி நடந்தது. சிசிடிவி பார்த்து 2 பேர் மாஸ் போர்ட் சஸ்பெக்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அப்புறம் 2 ஸ்பெஷல் டீம் போட்டு சிசிடிவி அனாலிசிஸ் இங்கே இருந்து வராரு இங்கே இருந்து போயிட்டாரு அப்புறம் சிடிஆர் அனாலிசிஸ் 2 சஸ்பெக்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஸ்பெஷல் டீம் ஹர்ஷத் பட் அப்புறம் சுரேந்தர் சிங் 2 பேரும் ராஜஸ்தான்கார். அப்புறம் ஒரு டீம் நான் ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்டர் மில்லர் அண்ட் டீம் அவர் அங்கே சென்னர். அப்புறம் அங்கே ராஜஸ்தான் போலீஸ் பேவார் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஹெல்ப்புடன் இது 2 பேருக்கும் செக்யூர் கைது செய்து பண்ணிவிட்டு அப்புறம் இன்வெஸ்டிகேஷனில் நான் ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைனண்ட் ரமேஷ் அவர் நிறையா டெட் இருக்குது, ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ல ஏற்கனவே அவர் இருக்கார். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுடன் பிளான் பண்ணி he has executed under stress and plotted to display it as a robbery to escape from the financial stress and debt. So we have cracked the case. 3 பேர் கைது செய்து ஏற்கனவே பண்ணுறாரு. அப்புறம் யார் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒரு 2 பேருக்கும் நான் ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் வில் ஃபாலோ அப் வித் த இன்வெஸ்டிகேஷன். ಎಲ್ಲ ಕವರಿಂಗ್ தான், ரியல் ஜுவல்ஸ் இல்லை, ಎಲ್ಲ கவரிங் தான். அவர் ஒரு ஆம்புலன்ஸ் கார் ஹெல்ப் பண்ணிட்டாரு, அவருக்கு கொடுத்துட்றாரு. நான் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இது ரிகவரிக்காக ஃபாலோ பண்ணேன். இல்லை இப்போ அவங்க வந்து அந்த ஜுவல்லர் வந்து இது தீபாவளி ஃபண்டு மாதிரி போட்டிருக்காங்க. அதை வந்து இது பண்ண முடியாதுன்றதுனால இவர் இந்த இது பண்ணியிருக்காரா? The part of investigation we are checking what all financial stress he was in. debt இருக்கு, இந்த மாதிரி பான் ஐட்டம்ஸ் ரிட்டர்ன் பண்ணல, மணி ரிட்டர்ன் பண்ணல, நிறையா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் ஒர்க் பண்ணேன். இப்போ அவர் ஜுவல்லில் இப்போ நிறைய பேர் வந்து இது வச்சுருப்பாங்க, அடகு வச்சுருப்பாங்க. அந்த பப்ளிக்ஸ்க்கு என்ன சொல்கிறீங்கன்னா இப்போது அவர்கிட்ட ஜுவல்ஸ் இருக்கா இல்லையா தெரியல. வில் இன்வெஸ்டிகேட் இன்கொயர் வில் ஃபாலோ.